என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஃபாத்தி, என்ன டீ போட்டுட்டியா? நானே உங்ககிட்ட டீ கேட்கணும்னு வந்தேன், அதுக்குள்ள கரெக்டா போட்டிருக்க. ஐயோ இக்கா, இது உங்களுக்கு இல்ல ஷமீருக்கு. அவனுக்கு இஞ்சி டீனா பிடிக்கும், அதான் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு டீ போட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஃபாத்தி, உன் புள்ளிக்கு நீ டீ போட்டு கூட நான் வேணாங்கல, அதுக்குன்னு புருஷன் எனக்கும் கொஞ்சம் சேர்த்து டீ போட்டிருக்கலாம்ல. ஐயோ இக்கா இருங்க, உங்களுக்கு இஞ்சி போட்டா பிடிக்காது, அவனுக்கு இஞ்சி போட்டாதான் பிடிக்கும். அதனாலதான் அவனுக்கு முதல்ல வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இஞ்சி போடாம வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஃபாத்தி, முதல்ல இஞ்சி போடாம வச்சுட்டு அதுல இருந்து ஒரு கிளாஸ மாத்தி வச்சு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டிருக்கலாம்ல. ஐயோ சரிக்கா, முதல்ல அவனுக்கு டீ வைக்கணும்ன்ற நினைப்புல இஞ்சி போட்டு வச்சுட்டேன். முதல்ல அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வச்சு தரேன். இப்போ உங்களுக்கு என்ன அவசரம்? ஐயோ எனக்கு ஒரு அவசரமும் இல்ல ஃபாத்தி. சரி, அவன் என்ன அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டு இருக்கானா? சரி போய் முதல்ல கொண்டு போய் கொடு. ஐயோ இல்லைக்கா, நேற்று ஏதோ முக்கியமான வேலைன்னு வெளியே போய் ராத்திரி வரும்போதே ரொம்ப லேட்டா தான் வந்தான். வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான், இன்னும் எந்திரிக்கல. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up on sipping on beer. ஃபாத்தி, தூங்கியே இன்னும் எந்திரிக்காதவனுக்கு இப்ப இஞ்சி டீ வச்சு கொண்டு போய் கொடுக்க போறேன். நான் எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? டீ வரும் வரும் நாங்க பேப்பர் படிச்சு காத்துக்கிட்டு இருந்து டீ வராததுனால நான் கிச்சனுக்கு வந்தேன். புள்ள மேல உனக்கு பாசம் இருக்க வேண்டியதுதான் ஃபாத்தி, ஆனா இது என்னமோ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு சொல்லிட்டேன். ஐயோ இக்கா, அவனே ரொம்ப பாவம் இக்கா. ஒரு வாரம் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போய் நேத்து தான் வந்தான். அதுவும் மதியம் வந்ததுமே குழந்தைய வீட்டுல விட்டுட்டு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு திரும்ப கிளம்பி போயிட்டான். போயிட்டு ராத்திரி லேட்டா தான் வந்தான். வரும்போதே அவன் முகமே சரியில்லை, வாடி போயிருந்துச்சு. இனி உடம்பு எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரியல. இப்ப காலையில அவன் எந்திரிச்சாதான் தெரியும். அதான் சரி முதல்ல இஞ்சி டீயை வச்சு கொடுப்போம்னு வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படியெல்லாம் முக்கியமான வேலையா வெளியே போய் ராத்திரி தோற லேட்டா வராது. பகல்ல ஏதாவது முக்கியமான வேலைன்னு போனா கூட ஏதோ பேஷண்ட்டுகளை பார்க்க போவான்னு சொல்லலாம். ராத்திரி அப்படி அவனுக்கு என்ன முக்கியமான வேலை? அதுவும் பாதி ராத்திரியில வர்ற அளவுக்கு எங்க போனாவன்? ஏய்க்கா, ராத்திரியில ஏதோ உடம்பு சரியில்லைன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்களா? அப்படி ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பான். ஆமா ஆமா, அப்படியே பாதி ராத்திரியில பேஷண்ட்டுகளை பார்க்க போற அளவுக்கு உன் புள்ள அவ்வளவு பொறுப்பானவன் பாரு. அதான் கூட ஒருத்தர் இருக்கானே, அவன் கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு போயிருப்பான். என்னைக்கா நீங்க? என் புள்ள என்ன அவ்வளவு பொறுப்பு இல்லாதவனா? அவன் எவ்வளவு பொறுப்பானவன் உங்களுக்கு தெரியாதா? பொறுப்பானவனா தான் இருந்தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒழுங்கா அப்படியே இருந்திருந்தானா என் தங்கச்சி பொண்ணு சஹானாவா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அவனும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணி அவனோட நிம்மதியை அவனே கெடுத்துக்கிட்டான். சரி விடு, நடந்ததை பத்தி எல்லாம் பேசினா எனக்கு திரும்பவும் பிபி தான் ஏறும். இங்க பாரு, அவன் பண்ணுனதெல்லாம் போட்டும், இதுக்கப்புறமாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. அந்த அல்ல அவனுக்கு திரும்பவும் ஒழுங்கா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்திக்கிட்டு உருப்படியா இருக்க சொல்லு. இக்க கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க. இப்ப அவன் உருப்படியா இல்லாம என்ன பண்ணிட்டான்? நீங்க சொல்றதை கேட்டுட்டு அவன் இந்த வீட்டுக்கு வந்து அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு ஆஸ்பத்திரியும் பார்த்துக்கிட்டு அமைதியா தானே இருக்கான். இன்னும் எதுக்கு இக்க அவனை எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? சரி, நான் அவனை குத்தம் சொல்லல, ஆனா அவன் நான் சொல்றத கேட்டுட்டு இருக்கான்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பாத்தி. ஏன்னா அவன் கேட்கற மாதிரி இன்னும் நான் சொல்லல. ஆனா நான் சொல்ற ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவன் அதை கேட்காம இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்ப நீ பேசுறதுக்கான பதில நான் கொடுக்குறேன். ஐயோ சரிங்கக்கா, அதை அப்ப பாத்துக்கலாம். முதல்ல நான் அவனுக்கு போய் டீ கொடுக்குறேன், வழி விடுங்க. இவன் சொல்றத பார்த்தா உண்மையாவே அவன் திருந்திருப்பானோ? திருந்திருந்தா சரி. இக்கா இன்னாங்க டீ. குடு ஃபாத்தி. உன் புள்ள எந்திரிச்சிட்டானா? இல்லைக்கா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். நீ தான் புள்ள மேல பாசத்துல எந்திரிக்காதவனுக்கு டீ எல்லாம் போட்டு கொண்டு போற. அவன் பாத்தியா பொழுது விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கான். ஐயோ இக்கா, அதான் சொன்னேன்ல அவன் ராத்திரி வர்றதுக்கு நேரமாயி போச்சுன்னு. என்ன தினமும் இப்படியே தூங்கிட்டு இருக்கான்? காலையில நேரத்துல எந்திரிச்சு அவன் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போவான்ல. இன்னைக்குதான் ஏதோ நைட்டு லேட் ஆச்சுன்னு தூங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூங்க விடுங்களேன் அவனை. ஆமா, நான் விடாம என்ன துரை இனி சாயந்தரம் வரைக்கும் கூட தூங்கட்டும். நான் என்ன கேட்கவா போறேன்? வாப்பா வாப்பா, இவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்காங்க. அது ரியாவை கொஞ்ச நாளைக்கு இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் ரியா இங்கே வந்ததுக்கப்புறம் அவளை பார்க்க முடியல, அவளை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வாப்பா. இக்கா ஒரு நிமிஷம். இக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஷமீர் தான் சொன்னால அந்த பொண்ணுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு. இப்போ அந்த பொண்ணுக்கும் வேற யாருக்கோ கல்யாணம் வேற நிச்சயம் இருக்கு. ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் முடிஞ்சு அந்த பொண்ணு திரும்பி போயிடும்னு ஷமீர் சொன்னால, மறந்துட்டீங்களா? இருக்கட்டும் பாத்தி, அதுக்குன்னு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அந்த ஆஸ்பத்திரியோட நிறுத்திக்கணும். வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க இவ. இது இவளா கூட்டிட்டு வந்திருக்க மாட்டா, உன் புள்ளதான் சொல்லி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான்.
ஏன்னா அவன் கூட்டிட்டு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன்ல, அதனாலதான் சாரா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான். நான் சொல்லல, உன் பிள்ளைகளாம் இந்த ஜென்மத்துல திருந்தவன் கிடையாது. ஐயோ இக்கா, அந்த பொண்ணுக்கு தான் எதுவுமே ஞாபகத்துல இல்ல, எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி அவன் கூட்டிட்டு வர சொல்லுவான்? இங்க பாருங்க இக்கா, அந்த பொண்ணு குழந்தைய பாக்குறதுக்காக தான் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு நம்மளாம் யாருன்னு கூட தெரியாது. நீங்களா எதையாவது கோவப்பட்டு பேசி நம்மளாம் யாரு என்னங்கிறத நீங்களே அந்த பொண்ணுக்கு சொல்லிடாதீங்க. என்ன பாத்தி சொல்ற? ஆமைக்கா, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பாடம் எடுக்கிற சாரோட பிள்ளைய அவ கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்ப அதே ஒரு பாசத்துல வீடு வரைக்கும் பார்க்க வந்திருக்கா. அவ சகஜமா தான் பார்க்க வந்திருக்கா. நீங்க தான் தேவையில்லாம கோவப்பட்டு எதையாவது சொல்லி அப்புறம் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு காரணமும் நீங்களா தான் இருப்பீங்க. இப்ப என்ன சொல்ற பாத்தினி? இக்கா, அந்த பொண்ணு குழந்தைய பாத்துக்கிறதுனா வந்து பார்த்துட்டு போட்டு இக்கா, நீங்க தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. அதான் ஷமீர் தெளிவா சொல்லிட்டான்ல, அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அது இல்ல பாத்தி, எனக்கு என்னமோ இதெல்லாம் அவன் நாடகமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இக்கா, ஆரம்பத்துல என் புள்ள நடிச்சிருக்கலாம். ஆனா இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தா அவன் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னைக்கும் அந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டை விட்டு போயிருந்திருப்பான் இக்கா. ஆனா இன்னும் அவன் போகாம நம்ம வீட்டுல இருக்கான்னா அவன் சொல்றதுதான் உண்மை. அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அவனே உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து இருக்கான். இப்ப நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி சும்மா இருக்கிறவன நீங்களே தூண்டி விட்டுறாதீங்க. அந்த பொண்ணு குழந்தைய பாக்குறதுனா பார்த்துட்டு போட்டு இக்கா, நீங்க சும்மா இருங்க. சரி பாத்தி, என்னமோ சொல்ற. இந்த விஷயம்லாம் நீ சொல்ற மாதிரி இருந்தா நல்லது. அந்த பொண்ணு வந்து குழந்தைய பாத்துக்கிறதோட நிறுத்திக்கிட்டா அது அந்த பொண்ணுக்கும் நல்லது, உன் பிள்ளைக்கும் நல்லது. ஜரா, சரி, குழந்தைய பார்க்கணும்னா போய் பார்க்க சொல்லு. வாப்பா. அதான் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டியே, போய் பார்க்க சொல்லு. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன் பாத்தி. சரிங்கக்கா. ஐஷு, நான் கூட என் வாப்பா எதுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படி இப்படின்னு எனக்கு திட்டுவாருன்னு நினைச்சேன். பார்த்தா எதுவும் சொல்லாம சரின்னு சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல சாரா, நான் சொல்ற மாதிரி சொன்னா நிச்சயமா அவங்க ஒத்துக்குவாங்கன்னு. சூப்பர் ஐஷு. அப்ப சரி, அப்ப இனி குழந்தைய பாக்குறேன்னு சொல்லி நீ அடிக்கடி வீட்டுக்கு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா சாரா, ஆனா ஒண்ணு, நான் சொன்னதை மறந்துடாத. எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு நான் உன்கிட்ட சொன்னதை எக்காரணத்தை கொண்டு நீ உன் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் அண்ணனோட ஒய்ஃப் இல்ல, உன் அண்ணன் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா ஐஷு? சரி சரி, ஆமா உன் அண்ணன் எங்க? நீ வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா இந்நேரத்துக்கு இந்த வீட்டுல எந்த மூலையில இருந்தாலும் பறந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருப்பான். ஆனா இன்னும் அவனை இங்க காணோம்னா அநேகமா அவன் தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி, அப்ப நான் அவரை ரூம்லயே போய் பாத்துக்கிறேன். ஐஷு, இன்னைக்குதான் வீட்டுக்கே வந்திருக்க, அதுக்குள்ள பெட்ரூமுக்கு போறியா? நான் அவரோட ஒய்ஃப், அவரோட பெட்ரூமுக்கு போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் பாத்துக்கிறேன். ஐஷு, இப்பதான் அவரோட ஒய்ஃப் இல்ல ஸ்டூடெண்ட், நீ மறந்துடாதன்னு என்கிட்ட சொன்னா. ஆனா இவன் மறந்துடுவா போல. எது எப்படியோ பாப்பா கிட்ட மாட்டிக்காம இருந்தா சரி. ரியா குட்டி, அம்மா சொன்னல உன்னை பார்க்க வருவேன்னு, அதே மாதிரி வந்துட்டேனா? செல்லக்குட்டி, இவ்ளோ சீக்கிரம் சமத்தா எந்திரிச்சு உட்கார்ந்திருக்க? பொம்மியோட விளையாடிட்டு இருக்கியா? நீ எந்திரிச்சது கூட தெரியாம உன் அப்பா எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாரு. ஆமா, அப்பா அம்மா வந்தது கூட தெரியாம எப்படி சாச்சி தூங்கிட்டு இருக்கிறாரு பாரு. ஷமீர் தூங்கும்போது கூட எவ்வளவு அழகா தூங்குறாரு பாரு. நேற்று என்னை வீட்டில் விட்டுட்டு வரும்போது எப்படியும் நான் உங்களை விட்டு இருக்க மாட்டேன், உங்களை பார்க்க வந்துடுவேன்ற தைரியத்தில் தானே விட்டுட்டு போனீங்க. அது உண்மைதான், என்னாலையும் உங்களை பார்க்காம இருக்க முடியல. அதான் காலையில் ஆனதும் ஓடி வந்துட்டேன். ஆனால் நீங்களும் என்னை எப்படியும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துடலாங்கிற தைரியத்தில் தான் போயிருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்லேயே உங்கள் பெட்ரூமில் என்னை பார்ப்பீங்க நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சதும் என்னை பார்த்தா உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஏரியா குட்டி, இப்ப அப்பா கண்ணு முழிச்சு அம்மாவை பார்த்தா உன் அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்டா? சரி சரி ரியா குட்டி, சத்தம் போடாத, அப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஏன்னா இவர் கண்ணு முழிச்சிட்டா இப்படி இவரை மடியில படுக்க வைக்க முடியாதுல்ல, அதனால கொஞ்ச நேரம் என் மடியிலேயே படுத்து தூங்கட்டும்.
எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தும் தெரிஞ்சே உங்களை கஷ்டப்படுத்தும் போது எனக்கும் கஷ்டமாக தான் ஷமீர் இருக்கு. ஆனால் அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டது நமக்காக மட்டும்தான். ஆனால் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறது உங்கள் அம்மா அப்பாவுக்காகவும் சேர்த்து தான். அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களோட நானும் ரியாவும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த கஷ்டம் எல்லாம். இப்போதான் உங்கள் அப்பா நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கும் அவர் சம்மதிப்பார். அது வரைக்கும் நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஷமீர். ஆனால் அதுக்காக உங்களை ரொம்ப கஷ்டப்படவும் விட மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறனோ அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பேன். கொஞ்சம் சண்டை போட்டால் கொஞ்சம் லவ்வும் பண்ணுவேன். கொஞ்சம் கோவப்படுத்தினா கொஞ்சம் சிரிக்கவும் வைப்பேன். கொஞ்சம் அழ வச்சா கொஞ்சம் அணைக்கவும் செய்வேன். உம்மாண்ட காலம் நீ தந்து சென்றாய், என் நாட்கள் தீர்ந்ததே. உன் பாத சூட்டில் என் காதல் பூக்கும், நாம் தேடுமே. உன் தாரா தானே உன் தாரா, என் வான போத்ததே சிரா. கண் பூரா நீயேதான் தீரா, என் பார்வையானதே கூடா. என் நீரை பூசிக்கொண்டே செல்லும் பிம்பங்கள் ஆகிறார் எதிர். என்னோடு காதல் வந்து என்ன சொல்ல வெட்கங்கள் பேசுதே. ஐஷு, நீ எப்படி இங்க வந்த? அதை நான் சொல்றேன். நீ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க தனியா இருந்தப்போ அவங்க தானே வந்து குழந்தைய பாத்துக்கிட்டாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களால குழந்தைய பார்க்க முடியல. அதனால குழந்தைய கொஞ்சம் பார்க்கணும், உங்க வீட்டுக்கு வரவான்னு என்கிட்ட கேட்டாங்க. அதனால நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் உன் வேலை தானா? ஆனா இவ வீட்டுக்கு வர்றதுக்கு வாப்பா எப்படி சம்மதிச்சாரு? சாரா, இவங்க வரும்போது வீட்டுல வாப்பா இல்ல இருந்தாரே. இருந்தாரா? அவர் எதுவும் சொல்லலையா? அவர் என்ன சொல்லுவாரு? இவங்க உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட், அவங்க குழந்தைய பார்க்க வராங்க. அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு? இவ்வளவு நாள் இவ பண்றது மட்டும்தான் புரியாம இருந்துச்சு. இப்ப இந்த குட்டச்சிக்கு என்னாச்சு? இவ கூட சேர்ந்து இவ்வளவு உளறிக்கிட்டு இருக்கா. சரி, நீ என்ன திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? அவங்க குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க, அவங்க குழந்தைய பார்த்துட்டு போவாங்க. நீ பாட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போற வேலையை பாரு. ஏய், எனக்கு தெரியும், நீ கிளம்புடி. தெரிஞ்சா சரி. வீடு வரைக்கும் வந்திருக்கேன்னா அப்ப ஏதோ பெரிய பிளான்ல தான் வந்திருப்ப. சார், நான் உங்க வீட்டுக்கு குழந்தைய பார்க்க வந்ததுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? என் பெட்ரூம் வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டல, இதுக்கப்புறம் பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு தான். அது இல்லை சார், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கும் குழந்தைய கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் வீட்டுக்கே பார்க்க வந்தேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நடிடி நடி, நல்லா நடி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஆடி சக்தி, தலையெல்லாம் வலிக்குதுடா. தலைவலிக்குதா? டேய், சரக்கடிச்ச எனக்கே தலைவலி இல்ல, பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு உனக்கு என்னடா தலைவலி? டேய் சரி விடு, நீயும் கம்பெனி கொடுத்த போதுமா? டேய், அது இருக்கட்டும். ஆமா, எதுக்கு நீ இப்ப பெரம்போட உட்காந்துருக்க? இன்னையில இருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதான். அட ஆமல்ல, அடுத்து வாத்தி கெட்டப்பு. ஆமாண்டா மச்சான், அன்னைக்கே அந்த காப்பி தூள் மண்டி எனக்கு கொடுத்ததெல்லாம் பத்தல. இனி ப்ராஜெக்ட்னு சொல்லி இந்த பெரம்ப வச்சு அவனை வெளுன்னு வெளுக்கணும்டா மச்சான். இந்த பெரம்பு ராகேஷ்க்கு இல்லடா, ஐஷுக்கு. ஐஷுக்கா? ஏன்டா? டேய், இப்ப இந்த ராகேஷ கூட நான் பொறுத்துக்குவேன்டா. ஆனா இவ பண்றது என்னால பொறுத்துக்கவே முடியலடா. நேத்து என்னடானா, நீங்க எனக்கு வெறும் சார் தான், உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போறா. இன்னைக்கு காலையில என்னடானா என் வீட்டுக்கு வந்து என் பெட்ரூம்லயே உட்காந்துருக்கா. அவ மனசுல என்னதானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுதுடா, அவ என்னை விட்டு விலைக்கு போகணும்னு நினைக்கல. அதே சமயத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அது என்ன காரணம்னு சொல்லியும் தொலைய மாட்டேங்கிறா. ஆனா அது என்னன்னு அவ வாயால சொல்ல வைக்காம நான் விட மாட்டேன். ஆனா என்னமோ நடிக்கிறா. அவ நடிக்கிற நடிப்புல இந்த நஸ்ரியா நயன்தாராவியெல்லாம் தூக்கி சாப்பிடுவா போலடா. டேய், அவ உன் பொண்டாட்டிடா, உன் நடிப்புல பாதியாவது அவளுக்கு வரும்ல. நானும் அதான்டா சொல்றேன். நான் அவ புருஷன், நானே பெரிய தில்லாலங்கடி. அவ தில்லாலங்கடி வேலையை என்கிட்டயே காட்டுறாளா?
ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, இதுக்கப்புறம் தானே அவளுக்கு இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் அந்த ராகேஷ்க்கு இல்ல, ஐஷுவுக்கு தான். நான் போடுற போடல அவ வாயாலேயே எதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறேன். டேய், அதுக்குன்னு எதுக்குடா பெரம்பெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துருக்க? பாவம் சின்ன பொண்ணுடா, பெரம்படியெல்லாம் தாங்க மாட்டாடா. டேய், பெரம் எடுத்து வச்சு உட்காந்துருந்தா பெரம்பால் அடிப்பாங்களா? டேய், நம்ம அடியெல்லாம் வேற மாதிரி இருக்கும். கேட்டிங்களா? இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் எவனாவது சமையலையும் ஐசியும் சேர்த்து வைங்கன்னு கேட்பீங்க, கேளுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், என்னடா இன்னும் ஐஷுவை காணோம்? அவசரம் வருவா, இரு. காலையில பெட்ரூம் வரைக்கும் வந்தவளை விட்டுட்டு இங்க ஆஸ்பத்திரியில வந்து எப்ப வருவான்னு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க. டேய், அது வீடுடா, அங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ, எல்லாமே தலைகீழாவே பேசுறானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.